இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு சாமியாரும் குரங்கும். ஒரு சாமியாருடைய ஆசிரமத்துக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு. அவருக்கு உணவு கொடுக்க ஆசைப்பட்ட அந்த சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குரங்கும் உடனே வாழையில எடுத்துகிட்டு வந்து போடுது. உடனே அந்த சாமியார் தன்னுடைய கையில் வச்சிருந்த பிரம்பால் அந்த குரங்குடைய தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு சாதம் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த குரங்கும் சாதம் கொண்டு வந்து பரிமாறுது. திரும்பவும் தலையில் ஓங்கி அடிக்கிறாரு. அது குழம்பு எடுத்துகிட்டு வந்து போடுது. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தானே இந்த குரங்கு பண்ணுது, எதுக்கு இவர் தலையில் அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு அந்த சாமியாருடைய நண்பருக்கு புரியல. எதுக்கு இந்த வாயிலா ஜீவனை அடிக்கிற அப்படின்னு அந்த நண்பர் கேட்கும்போது அந்த சாமியார் பிரம்பு எடுத்து தரையில் வச்சிடுறாரு. அந்த பிரம்பு அவர் கீழே வச்ச அடுத்த செகண்டே அந்த குரங்கு சாப்பிட்டு இருந்தவருடைய இலையெல்லாம் தூக்கி போட்டு அவருடைய காதை பிடிச்சி இழுத்து தலையெல்லாம் பிடிச்சி இழுத்து பேன் பார்த்து இந்த மாதிரி இவ்வளோ அட்டகாசம் பண்ணுது. உடனே அந்த நண்பர் ஐயோ இதோட தொல்லை தாங்க முடியல, அடி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், மனித மனங்களும் இப்படி தான், சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்குதுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஓய்வு கிடைச்சாலும் மனித மனம் தாவத் தொடங்கிடும்.